So hey guys, welcome to Kishore Vlogs. இன்னைக்கு இந்த 2024 உடைய 4th ஜெனரேஷனல் லான்ச் ஆயிருக்க இந்த மாருதி சுசுகி உடைய ஷிஃப்ட் பத்தின ரிவ்யூ தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதுக்காக நாம வந்திருக்கக்கூடிய இடம் திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ சஷ்டி கார்ஸ் காங்கேயம் ரோட்ல இருக்கக்கூடிய ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம முன்னாடி இன்னைக்கு நிற்கிறது மாருதி சுசுகியோடைய ZX5 ப்ளஸ் அப்படிங்கிற டாப் அண்ட் வேரியன்ட் தான். ஸோ ஃபேஸ் லிஃப்ட் மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட்ஸும் இந்த வண்டியில் நமக்கு கிடச்சிருக்கு. என்னங்கிறத பார்ப்போம் வாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேஜராக சேஞ்சஸ்னு பார்த்தோம் அப்படின்னா க்ளாசி பிளாக்ல கிடைக்கக்கூடிய இந்த ஹனிக்ரோம் கிரில்ல தான் நமக்கு பார்க்க முடியுது. தென் அதுக்கு அடுத்து லோகோவை பொறுத்தவரை ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா சுசுகிக்கான லோகோ வந்துட்டு கிரில்லில் பிளேஸ் ஆகிருக்கும். பட் இந்த இடத்துல உங்களுக்கு டாப்பில் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இங்கே உங்களுக்கு ஹெட்லைட்ஸ் பொறுத்தவரை ஃபுல் எல்இடிக்கான ஹெட்லைட்ஸ் வந்து யூனிட்டாக கொடுத்துருக்கு. டிஆர்எலும் நமக்கு சேர்ந்தே கிடச்சிருக்கு. தென் இண்டிகேட்டர் பொறுத்தவரை நமக்கு ஹாலோஜனில் தான் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபாக் லேம்ப்ஸும் நமக்கு கிடைக்குது. தென் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பானட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கர்வ் ஷேப் டிசைன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ மஸ்குலர் தீம் வந்து நிறைய இடத்துல இந்த ஷிஃப்ட்டில் நீங்கள் பார்க்க முடியும். சைடில் ஓஆர்விஎம்ஸ் பொறுத்தவரை இண்டிகேட்டரும் கிடைக்குது. ஆட்டோமேட்டிக்கான ஓஆர்விஎம்ஸ் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளிருந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். டயர் சைஸ் பொறுத்தவரை ரிம் சைஸ் வந்து 15 இன்ச்லையும் 185/65 ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய டயர் நமக்கு கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் மெக்ஃபர்ஷனுக்கான ஸ்ட்ரட் சஸ்பென்ஷனும் ரியரில் பார்த்தீங்கன்னா டார்ஷன் பீம் சஸ்பென்ஷனும் யூஸ் பண்ணியிருக்கு. பிரேக்ஸ் பொறுத்தவரை இந்த ஷிஃப்ட்டில் நமக்கு வென்டிலேட்டட் டிஸ்க் ஃப்ரண்ட்லையும் பேக்கில் ட்ரம் பிரேக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லென்த் பார்த்தீங்கன்னா 3860 மில்லிமீட்டருக்கான லென்த், வித் வந்து 1735 மில்லிமீட்டருக்கான வித். தென் ஹைட் பொறுத்த வரைக்கும் 1520 மில்லிமீட்டருக்கான ஹைட்டும் கிடைக்குது. இந்த 4th ஜென்ரேஷனில் லென்த் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. வீல் பேஸ் பொறுத்தவரை 2450 மில்லிமீட்டருக்கான வீல் பேஸ் கிடைக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் குறைச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பாடி கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு டோர் நாப்லையும் கொடுத்துருக்கு. டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கோ சென்சார் கூடவே கிடைக்குது. தென் ஏ அண்ட் பி பில்லர் பொறுத்தவரை மேட் பிளாக் ஃபினிஷில் கிடைச்சிருக்கு. சி பில்லர் பார்த்தீங்கன்னா கிளாசி பிளாக்லையும் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே உங்களுக்கு சன்ரூஃப் எந்த வேரியண்ட்லையுமே கிடைக்கிறது இல்லை. தென் இங்கே உங்களுக்கு நார்மலுக்கான ஆண்டனா தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பாய்லர் மாதிரி ஒரு டிசைன் வந்து இங்கே நமக்கு கிடைச்சிருக்கு. அதுலேயே ஹை மவுண்ட்கான ஒரு ஸ்டாப் லேம்பும் வாஷர் ஃப்ளூயிட் அண்ட் டிஃபாகர் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்கு. வைப்பரும் வந்து கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது. நீங்கள் ஃப்ரண்ட் பார்த்த மாதிரியே ரியல்லையும் அப்டேட்ஸ் வந்து சேஞ்சஸ் இந்த 4th ஜென்ரேஷனில் பார்க்க முடியும். சுசுகிக்கான லோகோ கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட்டுக்கான பேட்சிங் நமக்கு கிடைக்குது. நீங்கள் உங்களுக்கு ரிவர்ஸ்க்கான பார்க்கிங் சென்சார் வித் பார்க்கிங் கேமராவோடய கிடைச்சிருது. தென் கீழே டெய்லைட் பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஹவுசிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சி ஷேப்டு டிசைன் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். எல்இடி லைட்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. தென் கீழே பாடி கலர்டு பம்பரில் கூடவே 2 ரிஃப்ளெக்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. பூட் பொறுத்தவரை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டெயில் கேட்டோட தான் நமக்கு வருது. ஒன் டச்லேயே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். மேலே டீசெண்டான ஒரு பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஹூக்ஸ் அண்ட் லைட்டும் இங்கே கிடச்சிருக்கு. தென் ஸ்பேர் வீல் பொறுத்தவரை ஸ்டீல் வீலில் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷிஃப்ட்டில் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 265 லிட்டருக்கான ஒரு பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. 60/40க்கான ஸ்ப்ளிட் சீட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதனுடைய இன்டீரியர் பற்றி பார்த்துருவோம் வாங்க. டோரில் பார்க்குறப்போ சுசுகிக்கான யூனிக்கான ஒரு சில்வர் கலர்டு டோர் நாப் தான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓஆர்விஎம்ஸ்க்கான கண்ட்ரோல், விண்டோக்கான கண்ட்ரோல்ஸும் உங்களுக்கு கிடைச்சிருது. தென் கீழே 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் கூடவே மேக்சின் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸும் ப்ரொவைட் ஆகிருக்கு. ஏ அண்ட் பி சி பெடல்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல கேப்ஸ்லேயே கொடுத்துருக்கு. டெட் பெடல்ஸும் நம்மளால் பார்க்க முடியுது. ஃபுல் பிளாக் இன்டீரியருக்கான தீம் தான் இந்த 2024 ஷிஃப்ட்டில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ பேஸ் வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக்ஸ் இந்த ஷிஃப்ட்டில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ சேஃப்டி நார்ம்ஸை நல்லாவே இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எங்கிரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கனால ஃபுல்லாகவே உட்காரும் போது லோவாக இருக்க மாதிரி தெரியுது. தென் இருந்தாலும் உள்ளே உட்காந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்டாண்ட்ஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. சீட்டோட கம்ஃபர்ட் நல்லாவே இருக்குது. தென் ஸ்டேரிங் வீல் பொறுத்தவரை டில்ட் அண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சுசுகிக்கான லோகோவும் இங்கே கிடைக்குது. தென் இங்கே உங்களுக்கு கால் அட்டன் அண்ட் ரிஜெக்ஷனுக்கான ஒரு கண்ட்ரோலும் கிடைக்குது. மீடியாக்கான கண்ட்ரோல்ஸ் அண்ட் ரைட் சைடில் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்கோட ரைட் சைடில் நமக்கு லைட்கான கண்ட்ரோல்ஸும் லெஃப்ட் சைடில் வைப்பர் கண்ட்ரோல்ஸும் கிடைக்குது. எம்ஐடி பொறுத்தவரை டிஜிட்டல் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அனலாக் எம்ஐடி தான் இங்கே நமக்கு கிடைக்குது. உங்களுக்கு லைட்டிங்ஸ் பொறுத்தவரை டிஜிட்டல் மாதிரியே தான் ஃபீல் ஆகும். பட் சென்டரில் இருக்கக்கூடிய இந்த 4 இன்ச்சுக்கான டிஎஃப்டி டிஸ்பிளேல உங்களுக்கு காம்பஸ், ஃபியூல் எஃபிஷியன்சி, ஸோ எல்லாமே வந்து டிரைவிங் இன்ஃபோ பற்றி நீங்கள் பார்த்துக்க முடியும். தென் இங்கே நமக்கு 1 டச்க்கான ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க இன்ஜின் ஸ்டார்ட்டுக்கு. தென் இஎஸ்பி பட்டன் அண்ட் ஹெட்லைட்ஸ்க்கான லெவலரும் நமக்கு டிரைவரோட ரைட் சைடில் கிடைக்குது. ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான ஆன் ஆஃப் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்ட்டில் டேஷ்போர்ட் பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும் டச் பண்ணால். ஸோ இங்கே நமக்கு மீடியா பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
2DIN-க்கான ஒரு ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்கு. 9 இன்ச்சுக்கான டச் ஸ்க்ரீன் டிஸ்ப்ளேயும் கிடைக்குது. ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டியும் இங்கே கொடுத்துருக்காங்க. கீழே 2 ஏசி வென்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. அந்த சென்டரில் ஹசார்ட் ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட்ல இருந்தே ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல்ஸ்க்கான ஒரு யூனிட் தான் இங்கே உங்களுக்கு கிடைக்குது. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ 12 வாட்க்கான சார்ஜிங் சாக்கெட், அதுக்கப்புறமா யூஎஸ்பிக்கான சார்ஜிங் போர்ட்டும் கிடைக்குது. தென் வயர்லெஸ்க்கான ஒரு பேடும் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அப்டேட்னே சொல்லலாம். தென் 2 கப் ஹோல்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. கீ வந்து பார்க்கும்போது லாக் அன்லாக், அதுக்கப்புறமா சுசுகிக்கான ஒரு லோகோவோட யூஸ்வலாக பார்க்கக்கூடிய கீ மாதிரி தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தென் 5 ஸ்பீட்கான மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் தான் இது. ஸோ நல்ல ஒரு ஸ்மூத்தான ஷிஃப்டிங் கிடைக்குது. மேனுவல் ஹேண்ட் பிரேக்ஸும் கொடுத்துருக்காங்க. க்ளவ் பாக்ஸ் பொறுத்தவரை டீசெண்டான ஸ்பேஸ்லேயே கிடைக்குது. பட் கூலண்ட்கான ப்ரொவிஷன் அங்கே கொடுக்கல. ஒரு சில்வர் குரோம் லைன் வந்து டேஷ்போர்ட் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஒரு சின்ன ஒரு ப்ரீமியம்னஸை இது இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ பேசஞ்சர் சைடு பார்த்தீங்கன்னா மேலே சன்வைசரில் மிரர் இருக்குது. தென் இங்கே எல்லோ கேபின் லேம்ப் வந்து 2 யூஸ் பண்ணியிருக்காங்க. மேனுவலி அட்ஜஸ்டபிள் IRBMs தான் இங்கே நமக்கு கிடைக்குது. டிக்கெட் ஹோல்டர் கூடவே டிரைவர் சைட்லேயும் நமக்கு சன்வைசரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேர் டு 3rd ஜென்ரேஷன் ஷிஃப்ட் ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த 4th ஜென்ரேஷன் ஷிஃப்ட்டில். ஸோ இப்போது இதனுடைய எக்ரெஸ் பற்றி பார்ப்போம். கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் குறைஞ்சிருக்கிறதுனால எக்ரெஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் தெரியல, நல்லாவே இருக்குது எக்ரெஸ். ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்ச் அண்ட் பாட்டில் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க டோரில். ரியரில் 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கிடைக்குது. இப்போ உள்ளே போயிட்டு கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். முன்னாடி இருக்கக்கூடிய சீட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிரைவிங் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே நமக்கு சென்டரில் டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் 2 வந்து கொடுத்துருக்காங்க. அங்கேயே நமக்கு ஏசிக்கான வெண்ட்டும் 2 கிடச்சிருது. வித் கண்ட்ரோலரோடவே கொடுத்துருக்காங்க. தென் இங்கே உங்களுக்கு நீ ரூம் பொறுத்தவரை ஒரு டீசெண்டான நீ ரூம் கிடைக்குது. லெக் அண்ட் தை சப்போர்ட் பொறுத்தவரை டீசெண்டாகவே இருக்குது. பட் லாங் ட்ராவல் எப்படி இருக்குங்கிறத நம்ம டிரைவ் ரிவ்யூவில் கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்கிறேன். மேலே கேபின்கான லேம்ப் வந்து எதுவுமே கொடுக்கல. ரியரில் ஒன்று கொடுத்துருந்துருக்கலாம், பட் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரியரில் 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்து 3 பேத்துக்கும் கொடுத்துருக்காங்க இண்டிவிஜுவலாக. ஆம்ரெஸ்ட் வந்து ZXi ப்ளஸ் டாப் அண்ட் வேரியண்ட்டாக இருந்தால் கூட இங்கே உங்களுக்கு கிடைக்கல. ஸோ இங்கே கிராப் ஹேண்டில் வந்து மேலே கிடைக்குது. தென் அதுக்கு அடுத்து டிஎல்ஓ பொறுத்தவரை ஒய்டான விண்டோ உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இங்கே சின்ன ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது வெளிச்சம் உள்ள நல்லாவே இருக்குது, என்னதான் பிளாக் கலர் இன்டீரியர் இருந்தால் கூட. ஸோ ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹெட்ரூம் வந்து எனக்கு கிடைக்குது ரியரில். ஸோ கம்ஃபர்ட் லெவல் நல்லாவே இருக்குது இந்த நியூ 2024 மாருதி சுசுகி ஷிஃப்ட்டில். ஸோ டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் லென்த்தும் நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்கனால லெக் ரூம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ இதனுடைய ரியர் எக்ரெஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ரொம்பவுமே ஸ்ட்ரெயின் பண்ணி இறங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரியரில் எக்ரெஸ் வந்து டீசெண்டான லெவல்லே இருக்குது. ஹெட்டுமே வந்து நல்லா மைண்ட் பண்ணி இறங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டீசெண்டான எக்ரெஸ் இங்கே கிடைக்குது. இந்த 2024 4th ஜென்ரேஷன் ஷிஃப்ட்டில் மேஜர் அப்டேட் கொடுத்துருக்கிறது இந்த இன்ஜினில் தான். அதை பற்றி நம்ம இப்போ பார்த்துருவோம். பானட் பார்த்தீங்கன்னா இன்சுலேட் பண்ணியிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. குளோபல் என்கேப் டெஸ்டிங்கில் இந்த 4th ஜென்ரேஷன் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டாருக்கான ரேட்டிங் வாங்கியிருக்கு. பில் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறத உங்களால் பானட்லேயே ஃபீல் பண்ண முடியும். ஓல்ட் ஜெனரேஷன் ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு K சீரியஸ் இன்ஜின் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே வந்து உங்களுக்கு Z சீரியஸ்க்கான ஒரு இன்ஜின் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டிரைவ் ரிவ்யூவில் இன்னொரு வீடியோவாக நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அண்டர் பாடி கவர் அண்ட் ஃபயர்வால் எல்லாமே டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் பார்த்தீங்கன்னா 80 bhp பவர் அண்ட் 111 Nm ஆஃப் டார்க் தான் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீட்கான மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆல் நியூ 2024 ஷிஃப்டோடைய ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ இந்த வீடியோ மூலிமா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட Instagram ID கொடுத்துருக்கேன், அதுக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், நான் கிளாரிஃபை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை until then, bye from Kishore Vlogs. Bye.